மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் கழகத்துடைய நிரந்தர பொதுச்செயலாளரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டி காத்து 2 கோடி தொண்டர்களை தங்களுடைய இதயங்களில் ஏந்தி நிற்கின்ற புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர், தமிழகத்தை 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தபோது சிறப்பான முறையில் பணியாற்றி ஏழை எளிய மக்களுக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும், விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்த வள்ளலாக திகழ்ந்தவர். புரட்சித் தலைவர் போல், புரட்சித் தலைவர் அம்மா போல் இன்றைக்கு வள்ளலாக திகழக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய நல்லாசியோடு என்னை பொன்னேரி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவித்து பல்வேறு வகைகளில் எனக்கு உதவி செய்த எங்களுடைய பாசமிகு அண்ணன் கழகத்துடைய நிரந்தர பொதுச்செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கடந்த வணக்கத்தை அவர் பொற்பாதங்கள் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணன் அவர்கள் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் பொதுமக்களுக்கு அந்த தேர்தல் அறிக்கையானது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வரவேற்பு மூலமாக என்னை இன்றைக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை நான் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக எங்களுடைய தொகுதியானது விவசாயிகள் நிறைந்த தொகுதி. அதுவும் கடன் தள்ளுபடி தேர்தல் வெற்றி அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் ஆனதும் வெற்றி பெற்றவுடன் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறியது எங்களுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு வயிற்றில் பால் ஊற்றியது போல் இன்றைக்கு வரவேற்பு தந்திருக்கின்றார்கள். அதே போன்று மாதந்தோறும் 2000 ரூபாய் ஊக்கத்தொகை தருகின்ற விதத்தில் குடும்ப தலைவிகளுக்கு அறிவித்திருக்கின்ற திட்டத்தை அதை வரவேற்கிறார்கள் குடும்ப தலைவிகள். குறிப்பாக நம்முடைய கழகம் அரியணை ஏறியதும் அண்ணன் முதலமைச்சரானதும் நானும் வெற்றி பெற்றவுடன் அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கின்ற 10,000 ரூபாயை ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் கொடுக்க இருக்கின்றார். அந்த வரவேற்பும் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று திட்டங்கள், தேர்தல் அறிக்கையில் கொடுத்த திட்டங்கள் அனைத்தும் முத்தான திட்டங்களாக இருக்கின்ற காரணத்தால் அண்ணனுடைய திட்டங்களை பொதுமக்கள் மட்டுமில்லாமல் அனைத்து சமுதாய மக்களும் வரவேற்கின்ற விதத்தில் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல்படுகின்ற அரசாக கண்டிப்பாக அம்மாவுடைய அரசு, அண்ணனுடைய அரசு திகழ் என்பதற்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தக்கூடியவர். அவர் சொன்னால் அதை செய்யக்கூடியவர். சொல்லை அப்படியே சொல்லுகின்றதை அப்படியே செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க அவர். சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில், சாதாரண விவசாய குடும்பத்தில் கிளைக்கழக செயலாளர் இருந்து கழகத்துடைய பல்வேறு பொறுப்புகளை தாங்கி இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளராக வந்திருக்கின்ற அண்ணன் அவர்கள் எல்லோருடைய நாடி துடிப்பையும் அறிந்திருக்கின்றார். அந்த நாடி துடிப்பின் மூலமாக மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்கள் எப்படி அம்மா அறிவித்தார்களோ அம்மா ஆட்சியில், அதே போன்ற திட்டங்களை இன்றைக்கு அண்ணன் அவர்கள் அதை விட பன்மடங்கு அறிவித்திருக்கின்ற திட்டங்களாக இருக்கின்ற காரணத்தால் அந்த திட்டங்களெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதை நாம் நேரில் காண்கின்றோம். நான் சென்று ஓட்டு கேட்கிற இடத்திலெல்லாம் பொதுமக்கள் கண்டிப்பாக இந்த முறை அண்ணன் தான் ஆட்சிக்கு வர வேண்டும், நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று நல்ல ஒரு வரவேற்பை பொதுமக்கள் மத்தியிலும், டீ கடைக்காரர் மத்தியிலும், சாதாரண பூக்காரர் மத்தியிலும், சாதாரணமாக நம்முடைய காய்கறிக்காரர் மத்தியிலும் அனைவரும் சந்திக்கும் போது அந்த வார்த்தையை கூறும்போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அண்ணன் அவர்கள் 210 தொகுதியிலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கின்ற விதத்தில் இன்றைக்கு அந்த நம்முடைய தேர்தல் அறிக்கையானது சிறப்பான முறையில் அமர்ந்திருப்பதை மக்கள் எண்ணி பார்க்கின்றார்கள். அதனால் இன்னைக்கு வரவேற்பு இருக்கின்ற காரணத்தால் வெற்றி நிச்சயம் என்பது பொன்னேரி தொகுதி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை. ஆகவே வெற்றி உறுதி என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நம்முடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தோடு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை எனக்கு அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது, அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைவேன் என்று தெரிவித்து கொண்டு, அண்ணன் அவர்கள் நான் சட்டமன்ற உறுப்பினராக சென்ற முறை இருந்தபோது பல்வேறு திட்டங்களை அளித்தார். குறிப்பாக நம்முடைய பகுதிக்கு
விவசாய கடனை அனைத்தும் தள்ளுபடி செய்தார். அதன் மூலமாக விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதே போன்று முதியோர் உதவித்தொகையை 2000 ரூபாயை மாதந்தோறும் கரெக்டாக கொடுத்த அரசு தான் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அரசு. அதே போன்று இன்றைக்கு நம்முடைய பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் சொன்ன உடனே முதலாவதாக பொன்னேரி பேரூராட்சியை நகராட்சியாக மாற்றி கொடுத்தார். முதலாவதாக அந்த நகராட்சியை மாற்றி கொடுத்தது மட்டுமல்லாமல் நகராட்சிக்கு 60 கோடி ரூபாயில் அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு அனைத்து பகுதியிலும் சாலை வசதிகளை செம்மையாக பண்ணி தார் சாலை அமைத்து கொடுத்த பெருமை அண்ணனை சாரும். அதே போன்று நம்முடைய பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு 4 கோடியை அள்ளி கொடுத்தார். அதே போன்று பொன்னேரி கல்லூரிக்கு 22 கோடியை அள்ளி கொடுத்திருக்கின்றார். தாலுகா ஆஃபீஸிற்கு நம்முடைய பொன்னேரி தாலுகா ஆஃபீஸை புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் 4 கோடி ரூபாயில் அந்த தாலுகா ஆஃபீஸை புதுப்பித்து கொடுத்திருக்கின்றார். பொன்னேரியில் நீதிமன்றம் வேண்டும் கேட்டபோது அந்த நீதிமன்றத்தை உருவாக்குவதற்கு 45 கோடியில் நீதிமன்றத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்ற பெருமை. அதே போன்று முகத்துவாரம் பழவேற்காடு பகுதியினுடைய மீன்வளத்துறையில் நம்முடைய மீன் நம்பி கடலை நம்பி வாழ்கின்ற மீனவ மக்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற வகையில் முகத்துவாரத்தை 27 கோடி ரூபாயிலும், அதே போன்று மீனவர் சமுதாய மக்களுக்கு பொன்னேரிக்கு அண்ணன் அவர்கள் நம்முடைய எழுச்சி பயணத்திற்கு வருகை தந்த போது அவர் 8000ஐ 12,000ஆக அண்ணனுடைய ஆட்சி வந்ததும் அதை உயர்த்தி தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். சொல்லி காப்பாற்றக்கூடியவர் தான் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்த காரணத்தால் இன்று மக்கள் எண்ணி பார்க்கின்றார்கள். என்னை வெற்றியடை செய்யக்கூடிய வாய்ப்பு அண்ணன் ஒருவரால் தான் இந்த திட்டங்கள்லாம் அறிவித்திருக்கின்ற காரணத்தால் நான் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்க அண்ணனுடைய முழு ஒத்துழைப்பு நல்கிய காரணத்தால் கண்டிப்பாக வெற்றியடைந்து அந்த வெற்றியை அண்ணனுடைய பொறுப்பாக சமைத்து அண்ணன் 210 தொகுதியில் வெற்றியடைந்து நம்முடைய மீண்டும் கழகத்துடைய முதலமைச்சராக இந்திய தமிழகத்துடைய முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பை அண்ணன் உருவாக்குவார். அந்த வாய்ப்பை நாங்களும் உழைப்பும் கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக உழைக்கக்கூடியவர் நம்முடைய அண்ணன் கழகத்துடைய பொதுச்செயலாளர் அண்ணன் நிரந்தர பொதுச்செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அம்மா வழியில் ஆட்சியை செலுத்தி வெற்றியை காணக்கூடிய பல்வேறு திட்டங்களை மேலும் மேலும் அறிவித்திருக்கின்றார். அனைத்து திட்டங்களும் இன்று தீய சக்தி ஆட்சி இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் நிறுத்தப்பட்ட திட்டங்களை மீண்டும் கொடுக்கின்ற வள்ளலாக அண்ணன் கழக பொதுச்செயலாளர் நம்முடைய புரட்சித் தமிழர் அண்ணன் இருக்கின்றார். அவருக்கு கோடான கோடி நன்றியை நான் காணிக்கையாக செலுத்தி நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்